இது பார்த்தீங்கன்னா வேல்ஃபோல் போர்டு. இது வேல்ஃபோலோட இன்வெர்டர் ஏசி போர்டு. இவங்க வந்து L3 கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக க்ளூ போட்டிருக்காங்க. யார் வேலை பார்த்தாங்க என்னன்னு தெரில. அந்த இடம் ஃபுல்லாக வேலை பார்த்தாங்களா இல்லை சும்மாவே க்ளூ போடுறதே ஒரு வேலையாக பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய போர்டில் வந்துடுது. இது என்ன பிரச்சனைனா, நம்ம இதை எடுக்கும்போது சில இது கரெக்டாக வந்துடும், சில இது பிச்சுக்கிட்டு வந்துடும் சர்க்யூட்ஸ். ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டியிருந்து உள்ளே போயிருந்தோன்னா பிச்சுக்கிட்டு வந்துடும். திருப்பி நம்ம செக் பண்ண முடியாது சரியாக இடத்த. மறுபடியும் ஹீட் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து இதுவே பெரிய வேலையாக போய்டும். இந்த போர்டு வேலை பார்க்குறதோட இந்த மாதிரி க்ளூவை கிளியர் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக போய்டும். ஓகேங்களா, எந்த இடத்துல வேலை பார்க்குறோமோ அந்த இடத்துல க்ளூ போடுறது ஓகே. ஏன்னா நமக்கு வந்து அது வந்து எனாமல் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்டில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் எனாமல் பண்ணியிருப்பாங்க. தண்ணி பட்டால் கூட வந்து ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ஏன்னா அவுடோருங்கிறதுனால தண்ணி கிண்ணி படும், வாட்டர் வாஷ் பண்ணும்போது ஏதாவது பண்ணுங்கிறதுக்காக எனாமல் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டிங் வந்து நம்ம வேலை பார்க்கும்போது சுரண்டிடுவோம். சுரண்டுனா தான் நமக்கு சால்ட்ரிங் ஒட்டுங்கிறதுனால ஃபுல்லாக சுரண்டிட்டு நம்ம வேலை பார்க்குறதுனால தான் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம க்ளூ போடுறோம், தண்ணி கிண்ணி பட்டால் எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஆனால் இது வந்து அதுக்காக போட்ட க்ளூ மாதிரி தெரில, சும்மா ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இது யாரும் மெக்கானிக்காகவே போட்டாங்களா, என்ன பிரச்சனை என்னன்னு தெரில. இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா, ஏன்னா நிறைய பேர் இப்போ வேலை பார்ப்பீங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே. இந்த மாதிரி க்ளூ வந்து போடாதீங்க, கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது வேலை பார்க்குறப்ப தான் தெரியும் அந்த கஷ்டம். ஓகேங்களா, திருப்பி ரிப்பீட் ஆனிச்சு கம்ப்ளைண்ட்டை நீங்களே பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வேலை பார்க்கும்போது. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.